तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. பிப்ரவரியில் கன்னி ராசிக்காரங்களுக்கு கொட்டி கொடுக்கும் சுக்கிரன். இதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, முதல் மாதமான ஜனவரி விரைவில் போகுது. அடுத்ததாக பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. பலரும் இந்த மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தின் கிரகங்களின் நிலையை பார்த்தால், கன்னிராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து மாதம் தொடங்குது. உங்களுடைய குடும்பத்தில் பணலாபம் நல்லா இருக்கும். சுபகாரிய செய்திகள் சேரும். ஆனால் மனசுக்குள் ஏதோ ஒரு குறை, தடை இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் ராசியில் உள்ள கேது உங்களுடைய மனதை குடும்பத்தார் புரிந்து கொள்ளாத சூழலை உருவாக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கூட்டாளியின் செயலை புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாத சூழல் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களின் வேலை கிடைக்கும். இளைய சகோதரர்களுடன் கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் கருத்து மாறுபாடு, பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனப்போராட்டம் உண்டாகும். பயணத்தின் போது கூடுதல் கவனம், பாதுகாப்புடன் இருப்பது நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்களே வாகனத்தை ஓட்டும்போது பாதுகாப்பாக போகணும். அலுவலகம், குடும்பம், குடியிருக்கும் இடம் போன்ற இடங்களில் மாறுபாடுடைய கருத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது சில அனுகிரகங்களை பெற்றுத்தரும். பெருமாள் கோயில்களில் நெய் தீபம் போட்டு வழிபடுவது உங்களுக்கு வரும் தடைகளை நீக்கும். வியாபாரத்தை வளர்ச்சியை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு கடன் கிடைக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி 4 முதல் 26ஆம் தேதி வரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தனஸ்தானத்தில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க திருமணம் செய்து கொள்வாங்க.
சுக்கிரன் 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால மனைவியோடு கருத்து மாறுபாடுகள் உண்டாகும். நல்ல விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உங்களுக்கு எதிரான சிந்தனைகள் குடும்பத்தில் தோன்றும். கணவரோடு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணுங்க. ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களுக்கு 26ஆம் தேதிக்கு பிறகு வெற்றிக்கான சூழல் உருவாகும். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேணும். குரு பகவானுடைய பார்வை நன்மையை தரும். ராகவேந்திரா பாபாவை தரிசிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும். 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். அடுத்தது குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்லேசங்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர் உறவினர்களின் அரவணைப்பு அதிகமாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் போக வேண்டியது வரும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பார்ப்பீங்க. அடுத்தது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். கவனமாக படிக்கிறது நல்லது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் போக வேண்டியது சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிகமாக நீங்கள் சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்தம். உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும். செயல் வேகம் பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத் துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் உள்ளவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்கள் துறைகளில் வளர்ச்சியை பார்ப்பாங்க. அடுத்தது சித்திரை 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துகள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க பெறுவாங்க. மாணவ மணிகள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை பார்ப்பாங்க. கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறும். சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவியும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முடிஞ்ச வரை வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு சென்று வரணுங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே